ஸோ ஒரு பக்கம் சுப்பிரமணியம் சார் இறந்துட்டாருங்கிற துக்கமும் தீரல எங்களுக்கு. அது அது அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன், அந்த மாதிரி ஒரு கிரேட் கம்போசர், நல்ல குணம், ஈகோ இல்லாத குணம், அவர்கிட்ட சங்கீதமும் இருந்தது, இங்கீதமும் இருந்தது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அப்படி உள்ள ஒரு இறந்து போனால் கூட அவருடைய ஃப்ரெண்டு எனக்காக என்ன ரெக்கமெண்ட் பண்ணவர், அவரை விட்டுட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன். அப்புறம் நேராக சரி நான் அவரை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர் எங்களுக்கு சந்தோஷம், அவர் ஒத்துக்கிட்டார். நான் போய் ராமூர்த்தியில் காலில் விழுந்தேன். சொன்னானே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். என்ன தம்பி சொல்லுனார். நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம், ராமூர்த்தி விஸ்வநாதன் படம் பண்ணுவோம், கேட்குறாங்க சுப்பிரமணியனை விட்டு போன படத்தை எல்லாம். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீங்கள் நல்ல வாய்ஸ் இருக்குது, கடவுள் கொடுத்த ஞானம் இருக்குது, உங்களுக்கு கற்பனை இருக்குது, நல்லா ஹார்மோனியம் வாசிப்பீங்க, நான் எப்படி பாடுவேன், நான் வந்து என்ன செய்ய முடியும் உங்களோட உட்காந்துக்கிட்டு, அதனால் நீங்கள் இருக்கிறது எனக்கு பெரிய துணை. என்ன நீங்கள் ஒன்றும் செய்யணுங்கிறதில்ல, உங்களை பார்த்தாலே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வரும். நீங்கள் இப்போ எனக்கு தெரியும் நீங்கள் சுப்பிரமணியம் கூட இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னு, எனக்கு அந்த துணை இருந்தால் போகிறோம், நீங்கள் தான் இருக்கணும் என் கூட, ராமூர்த்தி விஸ்வநாதன் போட்டுக்கோம், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது என்ன நியாயம் தம்பி, என்னையும் பாதி சம்பளம் எனக்கு கொடுக்குறேங்கிற, அந்த சம்பளம் எனக்கு இஷ்டமே இல்லைன்னாரு. நான் அவரை ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சேன் இந்த விஷயத்துக்கு. சச் அ கிரேட் மேன். சொல்லுவாங்க விஸ்வநாதன் ராமூர்த்தின்னு, அப்புறம் எப்படி வந்து அந்த பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேவதாஸில் நாங்கள் இல்லை அப்போ இவங்க சிஆர் சுப்பிரமணியன் சார் வந்து எவ்வளவு படத்தை வந்து ஒரு நிறைவு பண்ணாமல் இருந்தாங்க. சொர்க்கவாசல் நிறைய பண்ணல, தேவதாஸ் நிறைய பண்ணல, அப்புறம் தர்மம் எங்கேன்னு ஒரு 2 படம், தெலுங்கு படம் 2, இப்படி 2-3 படம் பாக்கி இருந்தது. பரணி பிக்சர்ஸ், அதான் பானுமதி கன்சர்னில் படம் ஆரம்பிக்கல. அப்போ அந்த படம் கூட அவர் பண்ண வேண்டிய படம் அவர் ஆரம்பிக்கலை. ஸோ இந்த பொசிஷனில், இப்போ இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் 2 பேரும் செய்கிறோன்னு. ஒத்துக்கிறதுக்கப்புறம் தேவதாஸ் பண்ணோம். தேவதாஸில் 2-3 ஹிட் சாங் நாங்கள் தான் பண்ணோம். உலகே மாயம் வாழ்வே மாயம், ரீரெக்கார்டிங், சந்தோஷம் வேணும்னால் இங்கே கொஞ்சம் கண்ணால் பாருன்னு, பாராமுகம், இதெல்லாம் பண்ணிருக்கோம், ரீரெக்கார்டிங் பண்ணோம். பட் எங்கள் பேர் போட வேணான்னு நாங்களே தான் சொன்னோம். சுப்பிரமணியம் சார் பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சது இந்த மாதிரி வந்ததுக்கு. அதுக்கப்புறம் பணம்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் நிறைய படங்கள்லாம் அப்படி வரிசையாக புக்காக ஆரம்பிச்சிது. இப்போ என்எஸ்கே வந்து என்னை கண்ணகி கம்பெனிலேருந்து பார்த்து என்னுடைய டேலண்ட் தெரிஞ்சது. கண்ணகி கம்பெனியில் வேலை பார்த்தது உங்களுக்கு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருந்திருக்கு இல்லையா? பல பேர் சின்ன பாடினேன், பி கண்ணாம்பா, எஸ்வி வெங்கட்ராமர், குன்னக்குடி வெங்கட்ராமர், இவர் பாலையா சார். ஸோ தட் எனக்கு எதுக்கு சொல்ல வேணா, அப்போவே என்னுடைய டேலண்ட்டை, என்னுடைய விவரங்களை, என்னை பற்றி ஒரு சிறிய ஒரு எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்களாம் என்னை ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்டை வச்சுட்டு தான் நான் என்ன பண்ணேன், என்எஸ்கேட்ட போனேன். என்எஸ்கே வந்து சின்ன பிள்ளைன்னு தெரியும் எனக்கு, அவர் கூட நிறைய நான் பழகியிருக்கேன். ஸோ அவர் என்ன சொன்னார், பணம்லாம் படம் முடிஞ்சு பேர் போடுறது என்னென்ன, அவர் மணமகளுக்கெல்லாம் நாங்கள் விளைஞ்சிருக்கோம் சுப்பிரமணியம் கூட என்எஸ்கே கம்பெனியில். என்எஸ்கே இதுலேருந்தே தெரியும் எனக்கு, ஜூப்டர்லேருந்து தெரியுமே, கண்ணகி இதெல்லாம். அப்போ நான் சொன்னேன், அண்ணே வயசில் பெரியவர் அவர் ராமூர்த்தி விஸ்வநாதன் போட்டுக்கலாம் அண்ணே அப்படின்னு. அவர் சும்மா ஜோக் அடித்தாரா நெசமாக சொன்னார், அதை வேடிக்கையாக சொன்னார். இல்லை நீ சின்ன பையன், நீ அவர் பெரியவர், நீ சரிஞ்சால் கூட நான் தாங்கிக்கணும் அவர், ஆனால் விஸ்வநாத ராமூர்த்தின்னு போட்டு அப்படின்னு ஒரு பையன் அடித்து ஜோக் அடித்து அப்படி போட்டார். அதான் கரெக்டுன்னு சொல்லிட்டார் ராமூர்த்தி நாவ். ஸோ விஸ்வநாதன் ராமூர்த்திங்கிற பேரில் அப்புறம் எங்களுக்கு படம் கடவுள் புண்ணியத்துலேருந்து நிறைய வர ஆரம்பிச்சது. இது எந்த வருஷம்? இது வந்து 1951. ஓஹோ, 51 இருந்து அது பாட்டு ஒரு 20-25 வருஷம் பல படங்கள். அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா பல விஷயங்கள் சொல்லலாம். பட் இங்கே ஒரு இன்டர்வல் இப்போ எனக்கு இல்லைங்களா, அந்த ஒரு இடம் நினைக்கும் போது எப்படி நினைக்கிறேன்னாக்கா, எனக்கு ஒரு துணை கிடச்சிது, ஒரு நல்ல ஞானஸ்தான் என் கூட சேர்ந்து அதை வந்து எல்லோரும் வரவேற்றாங்க ஒரு பீரியடில். ஸோ அந்த விஸ்வநாதன் ராமூர்த்தி வச்சு பல பானாவரிசையில் படங்கள். அப்போ நான் சொந்த படமும் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். என் கூட நான் சொந்த படம் எடுக்கும்போது மிஸ்டர் பீம்சிங் அவர்கள், ஜிஎன் வேலுமணி அவர்கள், எம்எஸ் சோழமலை அவர்கள், விஸ்வநாதன், நாங்கள் ஜாயினாக சேர்ந்து ஒரு படம் ஆரம்பித்தோம் பதிபக்தின்னு. அந்த வரிசையிலேருந்து பல படங்கள் வந்தது. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணி பல ஹிட் பாடல்கள்லாம் கொடுத்து, அந்த பாடல்கள் எப்படி கொடுத்தோம்னா காம்பினேஷன், டீம் ஒர்க்கு, சப்ஜெக்ட், அந்த கதை வசனம் எழுதுகிறவங்க, பாட்டு எழுதுகிறவங்க, அதை டைரக்ட் பண்ணுறவங்க. இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் பாடகர்கள். நான் ஹிந்தி படமும் பண்ணியிருக்கேன்,
அதில் வந்து லதா மங்கேஷ்கர், தலத் முகமது பாடியிருக்கார் சண்டிராணியில், ஓ, முகமது ரஃபி பாடியிருக்கார், ரங்கநாத் ஜாதவ் பாடியிருக்கார், ஹேமந்த் குமார் பாடியிருக்காங்க, லதா மங்கேஷ்கர், சம்சத் பேகம். ஸோ இவங்க எல்லாமே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பாலமுரளிகிருஷ்ணன் அவர்கள், டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், சீர்காழி கோவிந்தராஜன், அப்புறம் வந்து பிவி ஸ்ரீனிவாஸ், அப்புறம் வந்து பாலு, ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா, வாணி ஜெயராம், ஈஸ்வரி, இன்னும் லீலாம்மா, இப்படி எவ்வளோ பெரிய பெரிய பாடல்கள்லாம் பாடினா கூட எங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் டீம் ஒர்க்காக இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அதை கவனித்து, அதாவது ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டு அவங்க பாடி எங்களை முன்னுக்கு கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். டீம் ஒர்க், அந்த பாட்டு, அந்த டைரக்டர், அந்த சிச்சுவேஷன், இந்த பாடல்களில் இருக்கிற அர்த்தங்கள், இதுக்கு பல கதைகள் சொல்லலாம், இன்றைக்கி முழுக்க சொல்லலாம். ஒவ்வொரு பாட்டு எப்படி வந்தது, யாராட்ட எப்படி இப்படி பாட்டு எழுதி வாங்கினேன், எப்படி என்னென்ன காரணத்தினால என்னென்ன துணிகள் வந்தது, இது வந்து இதுக்கு மத்தியில் நான் வந்து அந்த காலத்தில் சென்ட்ரல் ஸ்டூடியோவில் இருக்கும்போது எனக்கு ஒரு அட்மைரர், எனக்கு ஒரு பெரிய ஒரு மகான் ஃப்ரெண்டு வடநாட்டில் யாருன்னா நௌஷாத் அலி அவர்கள். நௌஷாத் அலியை வந்து நான் இறந்து போகிறதுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவரை பார்க்கணும், அவருடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் திட்டுவாங்க, சுப்ரமணியன் திட்டுவார், சுப்பையா நாயுடு திட்டுவார், எஸ்வி, ஏன்டா எங்கள்கிட்ட இருந்துட்டு நௌஷாத் அலியை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் பாரு. அப்போ நௌஷாத் அலிக்கு லெட்டர் எழுதுவேன், நான் ஒரு படம் பார்த்தா இப்படி எங்கே நல்ல விஷயங்கள் வருதோ அங்கே போயிடுவேன். ஒரு மானசீகமான ஒரு அட்மிரேஷன் உங்களுக்கு அவரை பார்த்து. அது அந்த காலத்திலேயே எத்தனை பெரிய பெரிய மியூசிக் பண்ணியிருக்காங்களா எல்லாம் நான் ரசிப்பேன். நான் ஒரு எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நான் ஒரு ரசிகன், அப்புறம் தான் கலைஞன். எனக்கு என்ன பிடிக்குமோ அது ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை தான் என்னுடைய, உங்களோட ரசிப்பு திறனே மற்றவர்களுக்கு ரசனையாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. மூலதனம் அதுதான் மூலதனம். அதனால் நான் ஒரு ரசிகன், டீம் ஒர்க்கு, எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். என்னுடைய வெற்றிகளுக்கு நான் மட்டும் காரணம் அல்ல, என்னோட சேர்ந்த பாடகர்கள்லேருந்து நடிகர்கள் வரைக்கும், ரசிகர்கள் வரைக்கும். சரி, நீங்கள் வந்து சுப்ரமணியன் சார் கூட அந்த காலகட்டத்தில் சேர்ந்த போது உங்களை இவங்கள்லாம் சிபாரிசு பண்ணாங்க. ஒரு 3-4 பேர்கள் சிபாரிசு பண்ணிருக்காங்க. அது ராமூர்த்தி சாரும் ஒருத்தர். இப்படி இவ்வளோ 3-4 பேர்லாம் சிபாரிசு பண்ணி கூட நீங்கள் ராமூர்த்தி சார் கூட ஏன் சேர்ந்தீங்க? சார் ராமூர்த்தி ஏங்க சேர்ந்தேன், ராமூர்த்தி தான் சுப்ரமணியனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, வெரி இன்வால்மெண்ட் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் தான் மியூசிக்கை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை எங்கே இருக்கோ அங்கே தான் நல்ல குணம் கிடைக்கும். டிஸ்கஸ் பண்ணும்போது சண்டை இல்லை, சண்டையால் விரோதமாக இல்லை, கருத்து வேறுபாடில் ப்ராஜெக்ட் நல்லா வருது இல்லை. அதான் இப்போ சுப்ரமா இது இன்னும் பெட்டராக போடுன்னு சொல்லுவார் அவர். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற மியூசிஷியன் எல்லாருமே சொல்லுவாங்க, விசு இன்னும் கொஞ்சம் பெட்டராக, என்ன விசுன்னு தான் கூடுவாங்க. எல்லாம் ஆங்கிலோ இண்டியன்ஸ். நான் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் கூட பெருசாக ஒன்றும் கற்றுக்கல. பட் எனக்கு அந்த காலத்திலே தெரியும், கார்டு தப்பாக வாச்சா, கார்டு என்ன கார்டு, நான் பியானோ படிச்சிருக்கேன், பியானோ மியூசிக் கற்றுட்ருக்கேன். அதுக்கு வந்து தாஸ் டேனியல்னு ஒருத்தர் பெரியவர், அவர் வந்து ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இன்னும் எனக்கு இருக்கார், அவர் இறந்துட்டார். அவருடைய பசங்கள்லாம் இருக்காங்க. அவர் டேனியல் சிங்ஸ் அவர் பேர். அவர் எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்லாம் பியானோலாம், அதுக்கு முன்னாடி பியானோலாம் வாசிப்பேன் நான். திவாகர் கற்றுக் கொடுத்தார் பியானோ திவாகர். ஸோ இவங்களோடலாம் இருந்ததுனால எனக்கு அந்த வெஸ்டர்ன் மியூசிக் மட்டும் தரோவாக ரொம்ப ஸ்டடியாக நான் கற்றுக்கல. இருந்தாலும் தப்பாக பட்டுதுன்னா காதில் எனக்கு காது ஒரு கேள்வி ஞானமோட இந்த இது கொஞ்சம் சேர்ந்ததுனால பூவோட சேர்ந்த நாரும் வணக்கங்கிற மாதிரி தப்பு எதுன்னு கரெக்டாக இது பண்ண முடியும், சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்குள்ள அப்போ ஒரு 100 வாத்தியம் இல்லை, 200 வாத்தியம் இல்லை, 300 வாத்தியம் இருந்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷன் சொன்னாங்கனாக்கா என்னுடைய கையால் மியூசிக் சுரத்தை எழுதி போய் ஆர்கெஸ்ட்ராவுக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. அப் டு நவ் இந்த ஸ்பாட்டுக்கு போனேன்னாக்கா அது 5 பேர் ஆர்கெஸ்ட்ரா இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, அங்கேயே மியூசிக் சொல்லி வாசிக்க சொல்லி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி அப்படி தான் பழக்கம் இன்றைக்கி வரைக்கும். மியூசிக் சுரத்தை கையில் எழுதுனதே இல்லை. அது ஒரு ஸ்கூல் அப்படி பழகி. அதே மாதிரி ரீரெக்கார்டிங்லாம் படம் பார்த்தோம்னாக்கா நாங்கள் ஸ்டாப் வாட்ச் வச்சு பார்க்கவே மாட்டோம். கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு மியூசிக் போய் கரெக்டாக விழணும். அதனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து நௌஷாத் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் சொன்னார். அதாவது சாமி கும்பிட்றேன்னு வச்சுக்கோ, அது எனக்கு வந்து இந்த நெத்தியில் விபூதி குங்குமம் பார்த்துருங்க இல்லையா? ஆமாம். இந்த விபூதி குங்குமம் வந்து நான் 4 வயசுலேருந்து போட ஆரம்பித்தேன். 3 வயசு 4 வயசு. ஏன்னு கேட்டால் இது இருந்தால் தான் எங்கள் அம்மா இட்லி கொடுப்பாங்க எனக்கு. என்னுடைய தாய் ஒரு யாரும் கிடைக்காத ஒரு தாய், ஒரு நல்ல பதிவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அதாவது என்ன வாழ்க்கை, என்ன சமாச்சாரம், இது அவ்வளோ சொல்லிக் கொடுத்த தாய்.
நான் என்னுடைய தாய் இறந்ததுக்கப்புறம் கூட நான் இருப்பேனா, நான் சூசைட் பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணேன். அப்படி ஒரு தாய். இல்லை அவங்க சொன்ன இல்லையா, இந்த இட்லி கொடுக்க மாட்டாங்களே. ஸோ இந்த குங்குமம், இந்த விபூதி, இந்த சாமி பக்தியெல்லாம் எப்படின்னாக்கா, சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிடும்போது வேற எங்கேயாவது சிந்தனை இருக்கும். உங்ககிட்ட சீரியஸாக பேசிட்டு இருப்பேன், வேற எங்கேயாவது திங்கிங்கில் இருப்பேன். படம் பார்ப்பேன், வேற எங்கேயாவது திங்கிங்கில் இருப்பேன். கம்போசிங்க்கு பொட்டியை கையில் எடுத்தேன்னாக்கா, கவிஞர் இருந்தாருனாக்கா எதுக்கு கொலை நடந்தாலும் தெரியாது அப்படின்னு சொன்னேன் நான் நௌஷாத் கிட்ட. அதுதான் உன்னுடைய மெடிடேஷன் அப்படின்னாரு. அதுதான் உன்னுடைய தெய்வம், அதுதான் உன்னோட தண்ணி, நல்லா இருக்கேன். அது உண்மை. அது ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த நவராத்திரி பீரியடில் 9 நாள் ரொம்ப சைவமாக இருப்பேன், சுத்தமாக இருப்பேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேன். எனக்கும் கவிஞர் கண்ணதாசன் அப்புறம் சொன்னேன், இது இந்த இந்த ஞாபகம் அதனால சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார், தமாஷா என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவார், ரொம்ப கிச்சு கிச்சு காட்டுவார், ரொம்ப வெடிக்க, ரொம்ப ரொம்ப அது அப்படி அவருடைய ஒய்ஃப்கிட்ட கூட வழங்க மாட்டேன்னு வச்சுக்கலாம். அப்படி அவ்வளோ அன்யோன்யமாக இருப்பார். ஒரு நல்ல நட்பு. நல்ல நட்பு. 2 நாள் அவரை பார்க்கலன்னா ஃபோன் பண்ணி வேறு தப்பாலாம் கேட்டுருவார். ஸோ இவர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு அந்த 9 days விரதம் இருந்தார்ல, அப்போ அவர் மாதிரி என்ன ரொம்ப ரெசிஸ்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னமோ சாப்பிட்டியாடா அப்படின்னாரு. கொடுங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டேன். இவங்களாம் இருக்காங்க, கம்போசிங் குரூப் ஒன்றும் சொல்லலை, பாட்டு மெட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. மெட்டு முடிஞ்ச போது இந்த விஸ்வநாதனை விஷம் வச்சு கொல்லணுன்னாக்கா வேலை செய்யும்போது கொடுத்தா செத்துருவான். என்ன கவிஞர் என்ன, டேய் நான் சாப்பிட்டது நண்டு சூப்புடானாரு. நான் அந்த 9 நாள் தொட மாட்டேன் இந்த சரஸ்வதி பூஜை இருக்கேன். அன்றைக்கி நண்டு சூப் கொடுத்தாரு எனக்கு வேலை செய்யும்போது. அது மெட்டு. அதனால் செய்யும் தொழிலே தெய்வம். அதில் ஒரு ஈர்ப்பு லைஃப் ஏற்பட்டதுனால என்ன கொடுத்தா என்ன சாப்பிட்டோம் எதுவும் தெரியல. அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிறனால தான். அப்போ அந்த மாதிரி இன்வால்வ் என்கிட்ட இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களும் அதே மாதிரி இருக்க முயற்சி பண்ணுவாங்க, விரும்புவாங்க. போட்டு பரிதாபத்துக்காக இவன் இப்படி கஷ்டப்படான்னு நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைச்சி போவோம். ஆனால் அப்போ இருந்தவங்கள ஈவன் மீ எங்கள் உள்ள இருக்கிறவங்கெல்லாம் உழைக்க தெரிஞ்சுது, பிழைக்க தெரியல. ஆனால் அதை பற்றி கவலைப்படலை. இந்த பிழைக்க தெரிஞ்சதுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இன்றைக்கும் மக்கள் மனதில் நாங்கள் இன்னும் இருந்துகிட்ருக்கோம். எங்கே போனாலும் இப்போ சமீபத்தில் மலேசியா போயிருந்தேன். 5000 பீப்புள். அங்கே என்ன நடந்ததுனாக்கா, கவிஞருடைய நினைவு நாள் விழா. அந்த விழாவில் அங்கே வந்து தியேட்டரில் இடமே இல்லை, டிக்கெட்டில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. நான் டிஎம்எஸ் அவர்கள் போயிருந்தோம், யூகி சிவம் அவர்கள், அப்புறம் சாலமன் பாப்பையா அவர்கள், இவங்கெல்லாம் போயிருந்தோம். கவிஞருடைய நினைவு நாள். அதில் வந்து 5000 பேர் தான் உட்கார முடியும். உள்ளே போகிறச்ச டிக்கெட் இல்லாமல் 7000 பேர் இருக்காங்க, நிற்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. இப்படி ஒரு ஷோ நடந்துட்டுருக்கு. அதில் கவிஞரை பற்றி பேசி 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 நானும் அவங்களாம் எழுத வச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, அந்த தமிழ் பெற்றவங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களை விட அங்கே ஜாஸ்தி இருக்குது. இந்த 7 மணி நேரம் உட்காந்து மேடையில் கேட்டிருக்காங்க பாருங்கள். காதல் பாட்டு ஒரு 5 பாட்டு, பக்தி பாட்டு ஒரு 5 பாட்டு, தத்துவ பாட்டு ஒரு 5 பாட்டு, அங்கே இருக்கிற சொல்ல பாடினாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த தமிழுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குது. இங்கே இருக்கிற கலைஞர்கள், ஒரு கவிஞர் மேலேயோ, ஒரு ஜி ராமநாதையோ, கேவி மகாதேவன், இங்கே இருக்கிற நடிகர்கள் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கடைசியில் விஸ்வநாதன் வச்சுங்களேன், டிஎம்எஸ், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அபிமானம் வச்சுருக்காங்க, எவ்வளோ மரியாதை இருக்குது. அவங்க எவ்வளோ லைக் பண்ணுறாங்கனாக்கா அது என்ன காரணம்? அவங்கள சந்தோஷப்படுற நேரத்தில் அவங்களுக்கு சந்தோஷப்படுறோம், அவங்க வாழ்க்கையில் பாதிக்கிற நேரத்தில் வாழ்க்கையில் பாதிக்கிறோம். பல தத்துவ பாடல்கள், பல இன்ப பாடல்கள், என்னென்னச்சோ அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ இல்லை, வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டமோ இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சியிலையாவது இந்த பாடல்கள் வந்து ஏய்ந்து போயிடுறது, சங்கமமாக இருக்குது. அப்படி உள்ள பாடல்கள், அப்படி உள்ள கதைகள், அப்படி உள்ள நடிகர்கள் இதெல்லாம் சேர்ந்தாக்கா இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வேறுபடுத்தி பார்க்க முடியல. மார்டல் மேன் இம்மார்டல் மெல்லிஸா என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி அப்படிலாம் இருக்க காரணம் என்னன்னாக்கா அந்த உழைப்பு தான், டீம் ஒர்க். அதனால் சொல்லுவாங்க. இப்போது இவங்க சுப்பையா நாயுடு அவங்களோட இருக்கிறச்சு நீங்கள், அப்போது அங்கே பல வாத்திய கருவிகள் இருந்திருக்கும். அப்போ குறிப்பாக நீங்கள் ஹார்மோனியத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை ஹார்மோனியத்தை ஏன் தேர்ந்தெடுத்தேங்கிறத விட வேறு எந்த வாத்தியத்தையும் வச்சுட்டு பாட முடியாது இல்லையா. ஆமாம் ஆமாம். வயலின் வாசிட்டும் பாட முடியாது, ஃப்ளூட் வாசிட்டும் பாட முடியாது, மேண்டலின்லேயும் பாட முடியாது. இது ஒன்று தானே பாட முடியும். ஸோ பாட்டுக்கு எனக்கு துணை. இந்த ஹார்மோனி போட்டிங்கன்னா பிடிக்கிட்டிங்கன்னா பாடவே மாட்டேன், பாட வராது. அது ஹார்மோனி போட்டிங்கிறது ஒரு ஒரு கைடன்ஸ். அதே மாதிரி பியானோவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், கீபோர்டு எல்லாம்
அதான் சாவி பலகைன்னு ஒன்று இருக்கு. இப்போ சாவி பலகை கீபோர்ட் இல்லை, அதுக்கும் திறமை வேணும். ஆமாம், அதுலேயும் விஷயங்கள் இருக்குது. நமக்கு வந்து அது என்னன்னு தெரியல வழிய எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதுலேயும் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கான். எந்தரோ மகானுபாவரும் சொல்ல அதுக்குன்னு ஒரு மாஸ்டர், அதுக்குன்னு ஒரு பயிற்சி, அதையும் நான் தவறாக சொல்லலை. பட் எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு எல்லாம் லைவாக பண்ணி அங்கேயே கொடுத்து அப்படியே கொடுத்து வாசிச்சு. பியானோலாம் நம்ம வந்து ஃபீட் பண்ண மாட்டோம், எல்லாம் கையிலலாம் வாசிச்சோம். அந்த காலத்தில் இப்போ பியானோ பாட்டு எத்தனை பாட்டு கேட்டிருப்பீங்க? பாட்டுன்னு கேட்டேன், பரவசமான. அதுக்கப்புறம் பாடுவோர் பாடினார். அப்புறம் வந்து என்ன என்ன வார்த்தைகளோ, ஐயோ எவ்வளோ பாட்டுகள், அதெல்லாம் லைவ் தானே. ஆமாம். அப்புறம் இவங்களோட சேர்ந்து பணியாற்ற துவங்கினீங்க இல்லையா ராமூர்த்தி சார் கூட, அந்த காலகட்டம், அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கல. முதல் படம் என்ன? முதல் படம் பணம்னு சொன்னேன். பணம். அதுக்கப்புறம் வரிசையாக பதிபக்தி, பாசமலர், பாசவலை, அதுபடி நிறைய படங்கள் போயிட்டே இருந்தது. மாடல் ஸ்டேஜுக்கும் போவோம், எல்லாம் போவோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் என்னென்னா ஒரு சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க, நாங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம், பிரிஞ்சிட்டோம், நாங்கள் பிரியப்பட்டோம் அப்படின்லாம் இல்லை. இல்லை, அப்படி இல்லை அது. ஸோ அவருக்கு ஒரு 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 எண்ணம் வந்தது இல்லையா, நம்ம தனித்தனியாக பண்ணி பார்ப்போமே. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறதான் ஒழிய மறுபடியும் சேர்ந்துட்டோம், மறுபடியும் ஒன்றா தான் இருக்கோம். இப்போது நாங்கள் வந்து இந்த தொழில் தனித்தனியாக செஞ்ச மொழியை நாங்கள் பிரியலை. அது சில பேர் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, அதில் அவ்வளோ நான் கவனம் செலுத்துகிறேன். இப்போ நீங்கள் பல ஒரு இசையமைப்பாளர்களோட உங்களுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த முன்னோடிகளோடு நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க கூடயே இருந்திருக்கிறீங்க. அவங்க பல காலகட்டங்களில் சரியாகவும் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல தவறாகவும் அவங்க வந்து மியூசிக் போட்டிருப்பாங்க. மெட்டு போடுறச்ச நீங்கள் கூட ஒரு இன்சிடெண்ட் சொன்னீங்க, நீங்கள் தனியாக ராத்திரி போய் இது பண்ணுறச்ச நீங்கள் இவங்கள்லாம் போய் 3 பேரும் சேர்ந்து அங்கே இசையை நீங்கள் ஒரு மெட்டு போட்டுட்ருந்தீங்க அப்படின்னு. அது மாதிரி சில தவறாக ஒரு மெட்டு இவங்க போடுறச்ச அப்போ உங்கள் மனசு எப்படி இருந்தது? ஐயோ இதை சரியாக நீ இப்படி போடக்கூடாது, அப்படி போடணுமே அப்படின்ற ஒரு துடிப்பு இருந்ததா? அதாவது எப்படின்னாக்கா, சொல்லத்தான் நினைக்கிறேன் முடியல, அந்த பீரியடில் முடியல. ஏன்னா அப்போ நான் வந்து என்போர்டு தானே, பிகினர் தானே. ஆமாம். இப்போ சில இடத்துல மெட்டு போட்டிருக்க சரியில்லாமல் இருக்கும், அது சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய முகபாவத்தை பார்த்து கூட சில மியூசிக் டைரக்டர்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது என்னால் சொல்ல முடியும். யார் இது? சுப்பராமன் சார். அது என்ன பாட்டு? துணிந்த பின் மனவேன்னு ஒரு பாட்டு தெரியுமா, தேவதாஸில், துயரம் கொள்ளாது. அந்த பாட்டுக்கு அந்த 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 அவர் முதல்ல போட்ட மெட்டு வேறு என்னமோ. அந்த அவர் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கூட அப்படி தான் ஒரு சிச்சுவேஷன் சொன்னால், ஒரு சிச்சுவேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 டியூன் போடுவார். அப்பா. இந்த 10-12 டியூன் போடுவாருங்கிறது வேறு. ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணுறாருன்னு வச்சுங்க, ஒரு தடவை படம் பார்த்தாருன்னா அவர் பியானோவில் உட்காந்து ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுவார். நான், ராமூர்த்தி அண்ணன், லிங்கப்பா சார், கோவர்த்தனா எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் நோட்ஸ் எழுதி நாங்கள் மிஸ் பண்ணிவிடுவோம், அவர் மிஸ் பண்ண மாட்டார். இந்த மெமரி பவர். அப்படி ஒரு பெரிய லெஜண்ட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதில் வந்து இன்னும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற தாகம் இப்போது இருக்குது. வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷனுக்கு 2 தான் போதும் சொல்லக்கூடிய வார்த்தை. நிஜமாக ஒரு கலைஞனை எடுத்திங்கன்னா அது ரெண்டு பாயிண்டில் தான் சொல்லுவான். வயிறு நிறைய சோறு போட்டால் போதும்பான், இல்லை ஓங்கி 4 அடி அடிச்சா ஐயோ போதும்பான். பாக்கி எதுவுமே போதுமே மாட்டான் ஒரு கலைஞர். இல்லை, உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நான் செஞ்ச பாடல்களை நீங்கள் ஹிட்டுங்கிறீங்க, பிரமாதமாக வந்திருக்குங்கிறீங்க, நான் திருப்பி கேட்பேன். கேட்கும்போது ஐயோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டேனே. இதெல்லாம் தாண்டி சில பாடல்கள் வரும். ஒரு நாள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு சிச்சுவேஷனில், அதாவது ராத்திரி எந்திரிச்சிட்டேன், படுத்து தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சிட்டேன், டிஸ்டர்ப் ஆச்சு, எந்திரிச்சிட்டேன். போய் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து டிவி ஆன் பண்ணேன். டிவி ஆன் பண்ண உடனே இந்த தேவனை என்னை பாருங்கள் பாட்டுக்கு ஞான ஒடியில். ஆமாம், அருமையான பாட்டு. அந்த பாட்டை கேட்டு நான் விக்கி அழுதேன். என் முன்னாடி கேட்குறேன், ஏன் அழுதுறீங்கன்னு. இது யார் கம்போஸ் பண்ண? நான் கம்போஸ் பண்ண மாதிரியே தெரியலையே இப்படி ஒரு பாட்டு. சார் எக்ஸாஜரேஷன் சொல்ல சார், நான் அது எப்படி கம்போஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாட்டு மட்டும் நாங்கள் ஒரு 5-6 நாள் டைம் எடுத்துக்கிட்டோம். அவர் கவிஞருடைய ஒரு பெருந்தன்மை, ஒரு நல்ல குணம் என்னன்னாக்கா, இந்த அவருடைய இந்த கிறிஸ்டின் விஷயம் இல்லையா, அதில் வந்து அவருக்கு தெரியணும் இல்லையா,
ஆமாம் ஆமாம். அதுக்கு ஒரு ப்ரூஃபான ஒரு ஆள், ஒரு முக்கியமான ஒரு கீ ஆள் வேணும். ஆமாம். ஒரு 4 பிஷப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆ என்னென்ன வார்த்தை எப்படி எப்படி வரலாம், ஆ எப்படி இப்படி பட்டா நல்லாயிருக்கும், இதுக்கு இசை என்னையும் நானும் இருக்கனே எனக்கும் வரணுமே அதையோட. ஸோ உட்காந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அந்த பாட்டை அந்த டிஎம்எஸ் சௌந்தரராஜன் வச்சு பாட வச்சு அந்த சுச்சுவேஷனில் அந்த சிவாஜி ஆக்ட் பண்ணி அதெல்லாம் மறந்து போச்சு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு. எங்கேருந்தோ ஒரு பாட்டு இப்படி வருது, இந்த மாதிரி சில டயத்தில் இருக்கும். அதெல்லாம் ஒரு கலைஞனுடைய, நீங்கள் அவனுக்கு என்ன கோடி ரூபா கொடுத்தாலும் அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. இப்படி பல பாடல்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிறேன் ஒரு சின்ன அனுபவம் சொல்கிறேன். ஒரு கச்சேரிக்கு போயிருக்கேன், கல்யாண கச்சேரி. இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே, பழைய காலமே இல்லை. இப்போ ஒரு கல்யாண கச்சேரிக்கு போயிருந்தபோது 8:30 மணிக்கெல்லாம் கச்சேரி முடிச்சாகணும். ஒரு 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு ஒரு சிட்டு ஒன்று வருது. அந்த சிட்டில் என்ன மாதிரி இருக்குது, பாவ மன்னிப்பு என்ற படத்திலிருந்து பால் இருக்கும் பழம் இருக்கும் என்ற பாடலை விரும்பி கேட்கின்றாள் 74 வயது கிழவி. மகனே தயவு செய்து எனது ஆசையை பூர்த்தி செய் அப்படின்னு ஒரு லெட்டர், ஒரு சிட்டு கொண்டு கொடுத்தான். அந்த சிட்டை பார்த்தோம்னா கொஞ்சம் நான் அசந்துட்டேன், கொஞ்சம் கலங்கிட்டேன். ஏன்னா வயசில் பெரியவங்க. ஆமாம். என்ன இது கேட்டிருக்காங்க. உடனே அன்னைக்கு பார்க்க சுசீலா வரல, வேற ஒரு டூப்ளிகேட் அதுக்கு பதில் ஒரு அதுவும் நல்லா பாடும், நிர்மலா நினைக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் நான் தான் அம்மிங்க பாடியிருக்கேன். சின்ன மியூசிக் தான், அதை அங்கேயே செட்டப் பண்ணி ஒரு ஞாபகப்படுத்தி அதை வாசிட்டோம். வாட்சி இன்னொரு பாட்டு முடிஞ்ச உடனே ஆர்கெஸ்ட்ரா முடிஞ்சு போச்சு. நான் சந்துருக்கிட்ட சொல்லி எல்லாருக்கும் செட் பண்ணி அடிச்சு எனக்கு டயர்டாக இருக்குது போகிறேன்னு நான் அவசரமாக போயிட்டு வர்றேன். இதே ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் 4வது ரோடில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, 3/4 பேரும் சின்ன இருக்கிறாங்க. போன உடனே இப்படி தட்டினாங்க என்ன கையை தட்டி. பார்த்தா திரும்பி பார்க்குறேன், இந்த தலையில் போட்டிருந்த முக்காடு விழுந்துச்சு, மொட்டை அடிச்சிருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க, பொலன்னு கண்ணில் தண்ணி வருது. என்னம்மா அழுகுறீங்க, அந்த சிட்டு கொடுத்ததுனால நீ நீடோழி வாழணும். நான் நல்லா தானே பாடினேன், ஏன் அழுகுறீங்க, தப்பாக பண்ண நான் பாட்டை. இல்லை சொல்லுங்கம்மா. திருப்பி விக்கி அழுகுறாங்க, சொல்லுங்களேன். இல்லை இந்த பாட்டு நீ எப்போ ரிலீஸ் பண்ணியோ, எப்போ பிக்சர் வந்ததோ, எப்போ ரெக்கார்டு ரிலீஸ் ஆச்சோ, அன்னையிலேருந்து இந்த பாட்டை நானும் என் புருஷனும் டெய்லி ராத்திரி 10 மணிக்கு போட்டு 12 மணி வரைக்கும் திருப்பி கேட்டு தான் நாங்கள் தூங்குவோம். இப்போ இந்த பாட்டை கேட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. ஏம்மா இப்போ ஏன் கேட்கல? பார்த்தீங்க, என் புருஷன் செத்து போயிட்டான். என் புருஷனுடைய ஞாபகத்துக்காக இந்த பாட்டோட பாட சொன்னேன். நீ நல்லா இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஸோ அவங்களுக்கு இப்படி உள்ளங்களுக்கு நான் இருக்கேன்னா அது போகிறேன். எனக்கு அந்த உள்ளங்களில் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே. நான் இப்போ எவ்வளோ பாக்கியம் பண்ணேன், எவ்வளோ எங்கள் அம்மா பண்ண புண்ணியம் எனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், பெரியவங்க ஆசீர்வாதம். இப்போ சமீப காலத்தில் 2 வருஷத்துக்குள்ளே இப்படி பல இன்சிடென்ட் சொல்லலாம் உங்களுக்கு, பல இன்சிடென்ட். ஜென்ரேஷன் சொல்கிறாங்க, அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த நம்ம பத்மநாபம் சாரோட தான் நாங்கள் ஒரு கச்சேரிக்கு போயிருந்தோம், பாண்டிச்சேரிக்கு. அன்றைக்கி அந்த எல்லாம் ஆல்ஜியோடைய வேலையை முடிச்சுட்டு லைவாக பாடுறதுக்காக மேடையில் உட்காந்துருக்கோம். அங்கே ஒரு பையன் சிட்டு கொடுத்தான். இந்த சிட்டை பார்த்தேன், அந்த மைக்கிலே கேட்டேன் அந்த பையனை, உன் பேர் என்னான்னு கேட்டேன். பேர் சொன்னான். இந்த சிட்டு நீயா கொடுத்தியா இல்லை யாராவது எழுதி கொடுத்தாங்களா உனக்குன்னு கேட்டேன். இல்லை அங்கிள் எனக்கு பிடிச்ச பாட்டு தயவுசெய்து பாடு கேட்டான். அப்போது நான் ஜனங்கக்கிட்ட சொன்னேன், இந்த பையனுக்கு பிடிச்ச பாட்டு எழுதி கொடுத்துருக்கான், ஆனால் அந்த பையனுக்கு 18 வயசு தான், இந்த பாட்டுக்கு 38 வயசாகுதுன்னு. ஓ பா. நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துலேருந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் பாட கேட்கலாம். ஆனால் நான் பாடினேன் பிபிஎஸ் வரல. அது மாதிரி பல பாடல்கள் மனசனுடைய வாழ்க்கையை தொடக்கூடிய அளவுக்கு வெறும் மீட்டர் மட்டும் இல்லாமல் மேட்டரும் மீட்டரும் இருக்கணும். மேட்டரும் இருக்குது, மீட்டரும் இருக்குது. இந்த இசை இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறேன். அந்த மெலடி, அந்த சுகம், இதை மறக்கவே முடியாது இந்த வாழ்க்கையில். பாட தெரியாதவங்க கூட ஏதாவது கொஞ்சம் சோகமாக இருந்தாக்கா மயக்கமாக கலக்கமான நிறையா பாடுவான். அந்த மாதிரி பாடல்கள் அமையிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அப்படி பல பாடல்களுடைய பாதிப்பு பல பேருக்கு இருக்கணும், அதில் தப்பு இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றில் இருந்து தான் ஒன்று. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது பாருங்கள், இது சொல்லியிருக்காங்க எல்லாரும் பாருங்கள். இப்போ சில டயத்தில் மெட்டு கொடுத்து பாட்டு எழுத வேண்டியிருக்கும். அந்த மெட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னாக்கா அதை கவிஞரை விட்டு கஷ்டப்படுத்தி எழுதி ஆகணும். இதில் ஒரு மெட்டில் எனக்கும் கவிஞருக்கும் ஒரு பெரிய சண்டை வந்தது. நான் சொன்னேன், மெட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் நன்னா
நன்னா நன்னா நன்னா நன்னா நன்னா நா நன்னா 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 நா நன்னா நன்னா நா நா நன்னா நன்னா நா. டேய் இல்லை, நீ பாட்டுக்கு நான் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கேன். நான் எங்கடா போவேன் தமிழுக்கு? அறிவு கட்ட முட்டோம் வேறு கீழ் போடுறாரு. எல்லோரும் அசந்து போய் உட்காந்துருக்கோம். பாலச்சந்தர் டைரக்டர், கம்போசிங் குரூப் எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இது வேறு மெட்டுப்பாடு இருக்குல்ல, இப்போ வார்த்தை வராது அப்படின்னாரு. அது நல்லா கண்ணடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. கோச்சிட்டு போயிட்டார் கவிஞர். பக்கத்து ரூமில் இருக்கார். டைரக்டர் கூப்பிட்டாரு, இந்த பாட்டுக்கு எப்படியாவது அதை ஏக்கி விட்டு எழுதி வாங்கணும். அவரை போனேன், 2 பேரும் பேசணும். என்ன ஐயா நீ கவிஞனா? உன்னுடைய ஒரே சந்தத்துக்கு எத்தனை மெட்டு போட்டிருக்கேன்? நீ கொடுத்தது சந்தம், ஒரே சந்தம், அதுக்கு எத்தனை மெட்டு போட்டுருக்கேன்? இப்படிலாம் பண்ணிட்டு அந்த பாட்டுகளை என்ன பெரிய மெட்டு போட்ட நீ கேளு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆச்சா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழிய. தான வீடு வரை உறவு இல்லை, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, வீடு வரை உறவு, பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா. மாம்பழத்து வண்டு பாசம் சம்திங் லைக் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையார், வீடு வரை உறவு, வீடு வரை உறவு. அதுதான் ஒரே சந்தத்துக்கு. இன்னும் வேணுமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, சின்ன சின்ன ஆசை, பேசுவது கிளி. ஒரே சந்தத்தை வச்சு என்னென்ன பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். மியூசிக் எல்லாம் பண்ணிடுவாங்க. நீ இந்த சந்தத்துக்கு எழுத மாட்டேங்கிற, நீ என்ன கவிஞன் அப்படின்னு சண்டை போட்டேன். இவருக்கு கோவம் வந்துருச்சு, ரோஷம் வந்துருச்சு. பொத்திக்கிட்டு வந்தார். வாடா பெரிய டியூன் போடுறான், வாசிலாத. நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல இது நடந்த விஷயம், இதெல்லாம் ஒரு 1 ஹவருக்குள்ள முடியுது இந்த விஷயம். நான் என்ன பண்ணேன், வந்த உடனே நைஸாக கண்ணடிச்சிட்டேன் பாலச்சந்தருக்கு. ஓகே அப்படின்னு. வாசிலா, பெரிய மெட்டு போட்டாரான் கவிஞர். நான் என்ன பண்ணேன், லா லல்லா 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 லா லல்லா நித்ரா லா 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 எழுதிக்கோ. வான் நிலா நிலா அல்ல பொன்வாலிபம் நிலா